இப்ப நெறைய சித்தர்கள் வந்து இருக்காங்க. நம்ம பெயர் இவர்கள்லாம் சித்தர்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா நம்ம முக்கியமாக பார்க்கிறது வந்து 18 சித்தர்கள் தான். நிச்சயமா. இந்த 18 சித்தர்களையும் ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த சித்தர்மார்கள் வந்து நெறைய பேர் வந்தாங்க. கண்டிப்பா. ஏன் சார் இந்த 18 சித்தர்கள் அவ்ளோ முக்கியம்? அத பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம் மேடம். அதாவது 18 சித்தர்கள் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கணும் அப்டின்னா, இவங்க வந்து உடல் கூறு ஆய்வு பண்ணாங்க. ம். வெறும் உடல் கூறு ஆய்வு மட்டும் பண்ணிடல. இவங்க 18 பேர் வந்து அடையாளத்தோட இவங்க ஒரு அ புக்க எழுதி வச்சிருக்காங்க. ம். இவங்க உயிர்க்கூறு ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க. ம். உடல் கூறு ஆய்வுன்றது உங்களுடைய அனடாமிக் என்ன அப்டின்றத, ஓகே. ஸோ மருத்துவ ரீதியாகவும், உள்ள உயிராற்றல் என்ன மாரி செயல்படுது, எப்படியெல்லாம் அது டிராவல் பண்ணுது ம். அப்டின்றது இந்த 18 பேர் வந்து ரொம்ப அ தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ மீதி பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க பதிவு செய்துட்டு போயிருக்கிறாங்க. ம். ஸோ அதனால அந்த பதிவு செய்ததுனால இவங்கள நம்ம தொடர்ந்து இவங்களே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். மத்தவங்க வந்து ஏன் பதிவு செய்யலன்னா, இது பதிவு செய்ய வேண்டியதில்ல, இயற்கையாவே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால நாம இந்த 18 பேர வச்சு நெறைய கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது ம். மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையிலயும் சிறந்தவங்க. ம். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நவபாசானத்துல சிறந்தவரா இருப்பார். இன்னொருத்தர் மூலிகையில சிறந்தவரா இருப்பார். ம். இன்னொருத்தர் வந்து கலைகள்ல சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில அவங்களுடைய முழு டெடிகேஷன வந்து அதில செய்து பதிவு செய்துட்டு போயிருக்கிறாங்க. ஓகே. இது எல்லாம் ஆன்மீகம் மட்டும் கிடையாது. அவங்க அரசியல்லயும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ம். அவங்க வந்து சாதாரண ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு இயற்கையா ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், எப்படி போகணும், அவனுடைய சமத்துவம் என்ன, ஜாதி அடிப்படையிலயும், மனிதனுடைய இயற்கையா இருக்கிற அந்த விஷயங்களையும் ஒவ்வொரு சித்தர்களும் அவங்க அத பதிவுல குடுத்ததுனால நம்ம அவங்கள கொண்டாடுறோம்.